ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐங்கார் ஸ்டைல் வந்து ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டு பிறகு ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். ஸோ கடுகு சேர்க்கும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கிற நெல் இது, சீரகம் வந்து டைஜஷன் நெல் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்க அரிசிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வதங்கிட்டோம். டேஸ்ட்டாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சம் நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் என்ன போட்டுக்கோங்க, இதை நட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. டொமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட் இருந்தது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். நல்லா வந்து வாட்டர்லாம் வந்து நல்லா வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டர்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருப்பாரு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இந்த ரவா உப்புமாவு இவங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு இம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.
பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேசலாம். சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து கேக் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேக் வந்து பார்த்தீங்கன்னா பராட்டா வந்து ரெடி கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்ன ஸ்டைலில் வந்து நான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். நல்லா காஞ்சி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடலாம். நல்லா வந்து பொரிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி வரும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ லைட்டாக ஆட் பண்ணலாம். பத்தியான லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கிக்கலாம். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூக்கலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா வந்து வதங்க பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அப்போ நம்ம லாஸ்ட் வந்து புளி தண்ணி வரும். கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நெட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து விசில் ஆஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விசில் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புளி கரைச்சி வந்து ஊற்ற போகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா திரும்பி வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ புளி தண்ணி வந்து தாராளமாக வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி தான் நம்ம வந்து செய்யப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். புளி ஊற்றின வாசி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கிடையாது. ஸோ எங்கள் ஆயெல்லாம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதுனால எங்கள் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காய்ச்சி வந்து கூலியெல்லாம் வரும். கூலியல் மீன்ஸ் லைக் ஃபார்முக்கு வந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழம்பு செய்வாங்க. அந்த குழம்பு வந்து சில டைம் வந்து குழம்பு வந்து நிறைய மீதிரும். அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுண்ட குழம்பு மாதிரி செய்வாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் அந்த உருண்டை ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ மிஸ்ஸிங் மை பார்ட்டி ஸோ மச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா நான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆயா கற்றுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா கிட்ட ஆயா மீன்ஸ் அம்மா. ஸோ எங்கள் அம்மா வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிடிச்சது என் ஹஸ்பண்டோட ஃபேவரேட் ஒன்று. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நான் வந்து செஞ்சு கொடுப்பேன். ஸோ வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.